நாம் காலத்தை பின்னோக்கி கடந்து செல்வதாக கற்பனை செய்து கொள்வோம். நவீன மனித நாகரிகத்தை தாண்டி முதல் மனிதன் தோன்றிய காலத்தை கடந்து டைனோசர்கள் வாழ்ந்த பூமியை கடந்து இன்னும் பின்னோக்கி நமது பூமி உருவாவதற்கு முன்பு, சூரியன் பிறப்பதற்கு முன்பு, முதல் விண்மீனும் முதல் விண்மீன் மண்டலமும் தோன்றுவதற்கு முன்பு, காலத்தின் ஆழத்திற்குள் இன்னும் பின்னோக்கி வெகு தூரம் பயணிப்போம். இறுதியாக நாம் அந்த புள்ளியை வந்தடைகிறோம். அதுதான் பெருவெடிப்பு. கிட்டத்தட்ட 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பேரண்டத்தை உருவாக்கிய மகா பெருநிகழ்வு. ஆனால் அந்த புள்ளியில் ஒரு விசித்திரமான கேள்வி எழுகிறது. சரி, இதற்கு முன்பு என்ன இருந்தது? பெருவெடிப்பிற்கு முன்னால் என்ன நடந்தது? பல தசாப்தங்களாக இந்த கேள்விக்கு ஒரு பதிலே இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் நம்பினர். நமது தற்போதைய இயற்பியல் விதிகளின்படி காலம் என்பதே அந்த பெருவெடிப்பு நிகழ்வோடுதான் தொடங்கியது. ஒருவேளை காலம் என்பது அந்த நொடியில்தான் தொடங்கியது என்றால் அதற்கு முன்பு என்ன நடந்தது என்று கேட்பது வட துருவத்திற்கு வடக்கே எந்த திசை இருக்கிறது என்று கேட்பதை போன்றது. அந்த கேள்வியே அர்த்தமற்றதாகி விடுகிறது. ஏனென்றால் அங்கு முன்பு என்ற ஒரு காலமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அனைத்து விஞ்ஞானிகளும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. பெருவெடிப்பு என்பது எல்லாவற்றின் தொடக்கம் அல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் மட்டுமே என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஒரு பந்து தரையை நோக்கி விழுவதை கற்பனை செய்து பாருங்கள். அது தரையில் மோதுவதற்கு முன்பு சுருங்கி ஒடுங்குகிறது. மோதிய அடுத்த நொடி மீண்டும் விசை பெற்று மேல் நோக்கி எழும்புகிறது. சில இயற்பியலாளர்கள் நமது பேரண்டமும் இதேபோல் செயல்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இதற்கு முன்பு இருந்த ஒரு பழைய பேரண்டம் தன் சொந்த ஈர்ப்பு விசையினால் சுருங்கி ஒடுங்கி இருக்கலாம். ஆனால் அது அப்படியே அழிந்து விடாமல் மீண்டும் ஒரு புள்ளியில் எதிரொலித்து விரிவடையத் தொடங்கி இருக்கலாம். இந்த பார்வையில் பெருவெடிப்பு என்பது ஆரம்பம் அல்ல, அது பேரண்டம் சுருங்கி மீண்டும் விரிவடைந்த ஒரு இடைப்பட்ட நொடி மட்டுமே. அடுத்ததாக நம்மை வியப்பிலாழ்த்தும் மற்றொரு கோட்பாடு எல்லையற்ற வீக்கம். இந்த கோட்பாட்டின்படி எல்லையற்ற இந்த பேரண்ட வெளியில் நமது அண்டம் என்பது ஒரு சிறிய நீர்க்குமிழி மட்டுமே. இந்த பிரம்மாண்டமான பெருவெளிக்கடலில் ஒவ்வொரு நொடியும் புதிய புதிய அண்டங்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தனி பெருவெடிப்பு இருக்கும், ஒரு தனி வரலாறு இருக்கும், ஏன் தனித்தனி இயற்பியல் விதிகள் கூட இருக்கும். இந்த கதையில் முதல் அண்டம் என்று எதுவுமே இல்லை. அண்டங்கள் எப்போதும் பிறந்து கொண்டே இருக்கின்றன, அதில் நாமும் ஒன்று. இதைவிட இன்னும் அதிர்ச்சியூட்டும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ரோஜர் பென்ரோஸ். ஒரு அண்டத்தின் முடிவுதான் அடுத்த அண்டத்தின் தொடக்கம். பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அண்டத்தின் அனைத்து விண்மீன்களும் அணைந்து ஒட்டுமொத்த பேரண்டமும் குளிர்ந்து இருண்டு வெறுமையாக மாறும்போது அந்த பெருவெளியில் இருந்து மீண்டும் ஒரு புதிய பெருவெடிப்பு பிறக்கும். இங்கே முடிவும் தொடக்கமும் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு முடிவில்லாத சங்கிலி தொடராக மாறுகிறது. பேரண்டத்திற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, அது வடிவத்தை மட்டுமே மாற்றிக்கொள்கிறது. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. பெருவெடிப்பிற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நம்மால் நேரடியாக பார்க்கவே முடியாது. ஏனென்றால் பெருவெடிப்பு என்பது ஒரு பேரண்டச் சுவர் போல செயல்படுகிறது. அதற்கு முன்பு இருந்த எந்த ஒரு ஒளியும் நம்மை வந்தடைய முடியாது. அதனால் நம்மிடம் இருக்கும் அனைத்து கருத்துகளுமே வெறும் கோட்பாடுகள் மட்டுமே. இதில் சில உண்மையாக இருக்கலாம், அல்லது எல்லாமே தவறாக கூட இருக்கலாம். கடைசியாக ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஒருவேளை பெருவெடிப்பிற்கு முன்பு எதுவுமே இருந்திருக்காது. முந்தைய அண்டமோ மறைந்திருக்கும் பரிமாணங்களோ எந்த ஒரு சுழற்சியோ இருந்திருக்காது. பேரண்டம் திடீரென்று அப்படியே தோன்றியிருக்கலாம். மனித மனம் எப்போதும் ஒரு காரணத்தையும் காரியத்தையும் தேடக்கூடியது. ஒவ்வொரு பதிலுக்கு பின்னாலும் ஒரு கேள்வியையும், ஒவ்வொரு தொடக்கத்திற்கு முன்னாலும் ஒரு காரணத்தையும் தேடுவது மனித இயல்பு. ஆனால் பேரண்டத்தின் உண்மைத்தன்மை அப்படி இயங்காமல் இருக்கலாம். பெருவெடிப்பிற்கு முன்பு என்ன இருந்தது என்று இப்போது வரை யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தெரியாது என்ற மர்மம்தான் இந்த கேள்வியை இவ்வளவு சுவாரஸ்யமாக்குகிறது. அறிவியலின் ஆகச்சிறந்த மர்மங்கள் நாம் புரிந்து கொண்டவை அல்ல, நாம் இன்னும் புரிந்து கொள்ளாதவைதான். எதிர்கால கண்டுபிடிப்புகள் இந்த மர்மத்தை உடைக்கலாம், அல்லது இந்த ரகசியம் பேரண்டத்தோடு என்றும் புதைந்து கிடக்கலாம். ஆனால் அதுவரை நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் நாம் எங்கிருந்து வந்தோம் மற்றும் இந்த பேரண்டத்திற்கு முன்பு என்ன இருந்தது என்பதை நோக்கி நம்மை ஒருபடி மேலே அழைத்துச் செல்லும்.